ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இடம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இடம். நீங்களே பார்த்துட்ருக்குறீங்க. இந்த இடம் டிப்பிக்கலாக ஒரு இந்தியன் ரோட் மாதிரியே இருக்கும். ஏதாவது ஒரு கெஸ் இருக்குதா? சரி வாங்க, நானே சொல்லிடுறேன். இது சிகாகோவில் இருக்கிற ஒரு லிட்டில் இந்தியா அப்படின்னு இங்கே எல்லாரும் சொல்கிற ஒரு ஸ்பெஷலான இடம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெருவில் நம்ம எப்போ நுழைஞ்சாலும் இந்தியாவில் இருக்கிற அதே ஒரு ஃபீல் வரும். ஸோ நான் முறையாக திவான் அவென்யூவை விசிட் பண்ணப்போ உள்ள எக்ஸ்பீரியன்ஸை ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் முதல்ல காரில் அப்படியே இருந்துட்டு ஒரு டிரைவில் இந்த இதை பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னது, என்னங்க இது நம்ம ஊர் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு ஃபீல் தான் இந்த திவான் அவென்யூவோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ வாங்க என்னெல்லாம் இருக்குன்னு நாம் போய் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். இது மட்டும் இல்லைங்க, நம்ம ஊரில் உள்ள அத்தனை நகைக்கடைகளும் இந்த தெருவில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாய் ஆலுகாஸ், மலபார் கோல்டு, கேரளா ஸ்பெஷல், காயா ஜுவல்லரி, ரீகல், என்பி ஜுவல்லர்ஸ் அப்படின்னு நீண்டுக்கிட்டே போகும் லிஸ்ட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு, நம்ம இங்கே இருக்கிறவங்களுக்கு, இந்தியன்ஸ்க்கு எப்போவுமே நம்ம பாரம்பரியம் மாதிரி வளையல் போடுறது, கம்மல் போடுறது, குட்டி குட்டி நகைகள் போடுறது, அந்த இது எங்கே வந்தாலும் மாற போகிறதில்ல. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே விசிட் பண்ணுவாங்க. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க அத்தனை வகையான மாடல்களான சின்ன செயின், பெரிய செயின், நெக்லஸ்னு எல்லா வகையான அங்கே கிடைக்கிற எல்லா திங்ஸும் இங்கே இருக்கும். அதுதான் இங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஆசைப்படும் போது ஒரு ஃபங்க்ஷன்னா டாப் பார்னு கிளம்பி வந்து இங்கே வந்து வாங்கிடலாம். ஸோ அதை விட நமக்கு தேவையே இல்லாட்டும் இந்த தெருவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, இது ஒரு திவான் அவென்யூங்கிறது ஒரு 2-3 மைல் உள்ள ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரீட். பட் நம்ம வந்தோன்னா அப்படி ஒரு சூப்பர் ஃபீல் இருக்கும். ஸோ காரில் ட்ரைவ் பண்ணுறதை விட அப்படியே நடந்துக்கிட்டே வந்தோன்னா கண்டிப்பாக நடந்து தான் வந்தாகணுங்க. ஏன்னா இங்கே ரொம்ப க்ரௌடட்னால ரொம்ப வந்து பார்க்கிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு இடத்துல நீங்கள் பார்க் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துலேயே வாக் பண்ணி எல்லா திங்ஸையும் வாங்கிடலாம். இல்லாட்டி கொஞ்சம் சிரமம். பார்க்கிங் ப்ராப்ளத்தை தவிர இந்த தெருவில் வேறு எந்த சிக்கலும் இல்லைங்க. சுற்றி பார்க் பண்ணிவிட்டு சுற்றி அங்கேயும் இங்கேயும் நடந்தேன்னா எல்லா வகையான திங்ஸும் கிடைக்கும். எப்படி சொல்கிறதுனா, நம்ம சென்னையில் ஒரு டி நகர், பெங்களூருக்கு ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்னா அது மாதிரி தான் ஒரு இது. இங்கே இந்த ஸ்டோரை க்ளோஸ் அவுட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு உள்ளே நீங்களே வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் எல்லாமே சுற்றி காமிச்சாங்க. ஸ்டோர் க்ளோஸ் அவுட் ஆகிறதுனால ஒரு 30 days இன்னும் இருக்குது. ஸோ அதனால் சேல்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டாக நாங்கள் ஒரு ஷாப் விசிட் பண்ணோம். நான் ஸ்பெஷலாக பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு அங்கே இருந்த ஆண்டிக்கிட்ட ப்ளீஸ் நான் ஷூட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணது தான் இந்த ஸ்டோரோட என்டர். இது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் போடுற வளையல், கம்மல், நம்ம ஊரில் ஒரு ஃபேன்சி ஸ்டோரை விசிட் பண்ணால் என்னெல்லாம் இருக்கும், இமிடேஷன் ஜுவல்ஸ். ஸோ இந்த கடைக்குள்ளே போனப்போ ஒரு யூஎஸில் இருக்கிற ஒரு கடையில் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமும் ஒரு ஆச்சரியமும் வந்துச்சு. ஸோ இங்கே நம்மளோட எல்லா வெரைட்டியான திங்ஸ், ஃப்ரம் பேசிக் திங்லேருந்து சின்னதாக நம்ம யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்ஸ், ஆசையாக போடுற வளையல், அப்புறம் சின்ன ஜிமிக்கி கம்மல், அந்த மாதிரி ரொம்ப பெக்யூலியராக நம்ம தேடுற திங்ஸு, மஞ்சள், குங்குமம், அந்த மாதிரி கூட திங்ஸ் இருந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு போடுற ட்ரெடிஷ்னல் வியர்ஸ். ஸோ இங்கே எல்லாரும் இங்கே வந்து ஜீன்ஸு அது இதுன்னு மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் ஒரு ஃபங்க்ஷன், பொங்கல், தீபாவளினா நம்ம ஊரில் உள்ள கண்டிப்பாக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவாங்க. குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அப்படியே கடைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு அப்படியே ஒரு ரவுண்டப் பண்ணிடலாம் வாங்க. ஸோ அழகழகாக சாரீக்கு மேட்சாக போடுற அழகழகான கம்மல், ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தேங்க. ஸோ இது பரதநாட்டியம் ஆடும்போது போடுற ஜுவல்ஸ் மாதிரி, அந்த மாதிரி ஜுவல்ஸ் கூட இருக்குது. ஸோ அழகழகான சாரீஸும் ரெடிமேட் ப்ளவுஸஸும் கூட இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா எல்லா வகையான சாரீஸ், சுடிதார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகும். ஸோ டிப்பிக்கலாக இங்கே இருக்கும்போது நம்ம ஊர்லேருந்து தான் எப்போவுமே ட்ரெஸ்ஸஸ்லாம் பேக் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க. யூஎஸ்க்கு வரப்போ நம்ம சாரீஸ், சுடிதார்ஸ் அது மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமும் நமக்கு ஃபங்க்ஷன்ஸில் அந்த மாதிரி டைம்லலாம் வாங்கணும்னு தோணும்போது இப்படியான இடங்களுக்கு விசிட் அடித்து வாங்கும்போது ஸோ வாங்கும்போது நல்லாயிருக்கும். பட் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் செக் பண்ணதில் சுடிதார் ப்ரைஸஸ் செக் பண்ணேன். $35 to $40 இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம ட்ரெஸ்ஸஸ் அங்கேருந்து இங்கே வரதுனால காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது.
ஸோ குட்டீஸ் தீபாவளிக்கெல்லாம் போடுற மாதிரி அழகழகான வேட்டி சட்டை அந்த மாடல் ட்ரெஸ்ஸஸ், குர்தா ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் ஆண்கள் போடுற நீளமான குர்தா ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் பேங்கிள்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இட் கோஸ் ஆன். அப்புறம் இதை ஷூட் பண்ண அலோவ் பண்ண அந்த ஆன்ட்டிக்கும், பெயர் தெரியாத அந்த ஆன்ட்டிக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்களும் திவான் அவென்யூ போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் அடிங்க. ஸோ அந்த கடை மட்டும் இல்லைங்க, இந்த தெருவில் டிவான் அவென்யூ தெருவில் அத்தனை வகையான இந்தியன் ட்ரெஸ்ஸஸ், பார்ட்டி வியர்ஸ், ஃபேமிலி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதோட அப்படியே நடந்துகிட்டே போகும்போது ஷூட் பண்ண விஷயங்கள் தான் இது. ஸோ ரொம்பவே இந்த தெருவுக்கு எதுக்கு போகணும், திங்ஸ் வாங்குறதுக்கு தான் போகணுன்னா கட்டாயமாக இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்தியா மிஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா திவான் அவென்யூக்கு போயிட்டு காரை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு உங்கள் திங்ஸ் வாங்கிட்டு, இங்கே நிறைய க்ராசரிஸ் வாரந்தோறும் வாங்க வேண்டிய பட்டேல் பிரதர்ஸ், இங்கே தான் இந்தியன் க்ராசரிஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே ஒரு நடந்தீங்கன்னா போதும், அந்த ஒரு ஃபீல் வரும், நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீலுக்காகவே இந்த திவான் அவென்யூக்கு போகலாம் அப்படின்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் போனால் கூட இட்ஸ் பெஸ்ட். அது ஒரு ஃபீல் கொடுக்கும், சூப்பர் ஃபீல். அப்படியே நம்ம ஊரில் அப்படியே நடக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃபீலுக்காகவே நீங்கள் சிக்காகோவில் எந்த பக்கத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த தெருவுக்கு போங்க. மற்றபடி நீங்கள் சிக்காகோக்கு டூர் வரதா இருந்தால் கூட இதுதான் ஃபேமஸ்ட் ஸ்பாட், ஒன் ஆஃப் த திங்ஸ் பீப்புள் வில் விசிட். ஸோ நீங்கள் கூட அதை ட்ரை பண்ணலாம். அண்ட் அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, இங்கே சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ், எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் இந்த தெருவில் இருக்கும். ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு என்னென்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா ஃபேமஸ் உடுப்பி பேலஸ், அன்னபூர்ணா, நம்ம ஆந்திரா ஸ்பெஷல், ஹைதராபாத் பிரியாணி, மைசூர் உட்லாண்ட்ஸ், முஸ்லீம் ஸ்பெஷல், கரீப் நவாஸ், அப்புறம் நம்ம ஒரு ஆரிய பவன், பஞ்சாபி தாபா, நேபாள் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் லிஸ்ட் நீண்டுக்கிட்டே போகுங்க. ஸோ இந்த தெருவில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த காத்தி ரோல் இருக்குது, அந்த மாதிரி எல்லா இந்தியன் ஃபுட்ஸும் கிடைக்கும். ஸோ அந்த ஃபுட்டி, நம்ம எல்லாருமே ஃபுட்டீஸ் தான், நம்ம ஊர் சாப்பாடுக்கு நம்ம எப்போவுமே அப்படியே கொஞ்சம் ஏங்குற ஆட்கள் தான். ஸோ அந்த மாதிரி போனோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அப்புறமா பியூட்டி பார்லர்ஸ், நம்ம ஊருக்காரங்க நடத்துகிற பியூட்டி பார்லர்ஸ் இருக்கும். ஸோ ஷாப்பிங் முடிச்சுட்டு அது பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஊர் காய்கறி எல்லாம் அள்ளி போட்டு பேக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கடைசியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த ஃபீல் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த தெருவில் எல்லாமே யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ், மோஸ்ட்லி இந்தியன்ஸ் மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தான், நம்ம பக்கத்து நாட்டான பாகிஸ்தான்காரங்க, நிறைய முஸ்லீம்ஸ், இந்தியன்ஸ், பாகிஸ்தான்ஸ் எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையாக இண்டோ பாகிஸ்தான் ஸ்ட்ரீட்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியன்ஸும் பாகிஸ்தான் மக்களும் இந்த ஏரியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. கூடவே கொஞ்சம் ஜூஷ் அமெரிக்கன்ஸ், அப்புறம் ரஷ்யன் அமெரிக்கன்ஸ், பங்களாதேஷ்லேருந்து வர இமிக்ரெண்ட்ஸ் அப்படின்னு மோஸ்ட்லி வெளியே இருந்து இமிக்ரெண்ட்ஸாக வந்து தங்கினவங்க தான் இங்கே நிறைய பேர். ஸோ எவ்வளோ அழகாக ஒரு சாம்ராஜ்யத்தை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவான் ஸ்ட்ரீட்டோட முதல் பேர் வந்து சர்ச் ஸ்ட்ரீட்டுன்னு தான் இருந்திருக்கு. அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா திவான் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு பேரை ஒட்டி 1880 இதை திவான் ஸ்ட்ரீட்னு மாற்றிருக்காங்க. ஸோ ஜாலியாக போகலாம், சமையலுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸையும் அப்படியே அள்ளிட்டு அங்கே போய் ரெஸ்டாரண்ட்ஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு எதுக்கு நம்ம டி நகரில் அப்படியே ஒரு டே ஸ்பெண்ட் பண்ண போகிறோமோ அது மாதிரி இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணோன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இன்னொன்று சொல்லணுன்னா, இந்த திவான் அவென்யூவில் ஒரு ஸ்ட்ரீட்டோட நேமே காந்தி ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலெல்லாம் இங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சூட அழகான இட்லி, வடை, டிஃபன் ரெஸ்டாரண்ட் அப்படி இப்படின்னு நீண்டுகிட்டே போகுதுங்க. ஸோ ஒரு இந்தியன் ஃபேமிலிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த ஸ்ட்ரீட்டில் கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு யூஎஸ்ஏல, அதுவும் ஒரு ஹார்ட் ஆஃப் சிட்டி சிக்காகோவில் இப்படி ஒரு இந்தியன் ஃபீலில் ஒரு தெரு இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். நான் தெருன்னு சொல்ல முடியாது, ஒரு லாங் வே. ஸோ இதை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ முறையாக நான் திவான் ஸ்ட்ரீட் விசிட் பண்ணும்போது எனக்கு அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நாம் இப்போ இருக்கிற இடம் சிகாகோஸ் லிட்டில் இந்தியா. ஸோ
இங்கே நிறையவே ஹலால் ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அங்கே இருக்கிற மட்டன் ஷாப். ஸோ இங்கே வந்து எல்லா வகையான நான்வெஜ்ஜும் ரொம்பவே சீப்பான ரேட்டுக்கு கிடைக்கும். ஸோ இது கூட ஒரு அழகான இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஹிமாலயன் சால்ட்டில் அப்படி லேம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதையெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருந்தோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஸோ இந்த மூமெண்ட்ஸை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பனி மட்டும் இல்லைன்னா இது யூஎஸ்னு கண்டிப்பாக நினைக்கவே மாட்டாங்க. இது வந்து நம்ம ஊர் இந்தியாவில் உள்ள ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு தான் நினப்பாங்க. இது அங்கே இருக்கிற மசூதி. சின்ன அங்கே இருக்கிற சின்ன ஷாப்ஸ்லாம் கூட ஒரு சின்ன எலக்ட்ரானிக் ஷாப்பு, ஒரு சின்ன நம்ம ஊரில் இருக்கிற சின்ன ஷாப்பு ஃபீலு அந்த மாதிரியெல்லாம் வந்துச்சு. ஸோ எக்ஸாக்டாக இந்த தெருவில் நடந்தீங்கன்னா அப்படியே இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல். இந்த ஷாப்லாம் பார்த்திங்கன்னா சின்ன கடைகள் தான். ஸோ அப்படியே நம்ம ஊரில் எப்போவுமே மால்ஸ் அந்த மாதிரி பெரிய இதெல்லாம் பார்த்துட்டு இந்த தெருவில் நடக்கும்போது நம்ம ஊரை மாதிரி மொபைல் ஷாப் எல்லாம் அப்படி வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும்போது அந்த கிடைக்கிற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஆசம் ஃபீல் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ஸோ நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். நீங்கள் என் கூட இந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு வாக்கிங் டூர் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஐ எம் நவ் signing off from this video. See you in another special moments video. Thank you friends. Thanks for watching. So I'm signing off from Diwan Avenue. That is Little India in Chicago. Bye bye. Bye bye from the last spot, Hyderabadi house. Yeah, see you.